அது என்னங்க? நயன்தாரா? ஏய் என்னங்க அது? ஆஃப் த கன் இல்ல என்னமோ சொன்னீங்களே. என்னது நயன்தாரா? எந்த படம்? ஆதவன்ல வாராயோ வாராயோல. ஆமா, நயன்தாரா இருப்பாங்க. அதாவது இன்னைக்கு இந்துவோட காஸ்டியூம் பார்த்துட்டு மாப்பிள்ளை அக்கா முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு என்னங்க நயன்தாரா மாதிரி இருக்காங்க. சத்தியமா ஏன் அவர் போய் சொல்ல மாட்டாரு தெரியும்ல. சொன்னா தானே. எந்த நயன்தாரான்னு கேட்டதுக்கு தான் ஆதவன்ல அந்த புகை போட்டுட்டு இருப்பாங்க தெரியுமா, அதுல வந்து அந்த இந்த பாட்டி சொன்னீங்களா, அந்த மேக்கப் போட்ட ஒரு பாட்டி சுத்தி சரோஜினி தேவியா? சோ இன்னைக்கு அப்படி ஒரு காஸ்டியூம்ல தான் இருந்து வந்திருக்காங்க. அந்த நயன்தாரா மாதிரி இருக்குங்க. நயன்தாரா இன்னைக்கு வாரம் ஒரு ஹீரோயின். நான் சொல்லல, ஒரே ஒரு ஆம்லேட் தான் காலையில போட்டு கொடுத்தேன் எங்க மாப்பிள்ளைக்கு. ஒரு ஆம்லேட்ல என்ன பேசி நான் சொல்றதுக்கு முன்னாடியே சொல்லி நீங்க வந்து அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு. நம்ம அப்படியே போய் மோனிசாவை கேட்போம். தங்கச்சி இல்ல, அவர் ஜாலியா இருக்காரு. அவ்வளவுதான். கிரிக்கெட் விளையாட வந்தீங்க, சரி கூட்டு போறேன்னீங்க. சரி அப்படி உங்கள வந்துட்டு இருக்கேன். என் கூட வந்துட்டு இருக்கீங்க. மகா நடிகண்டா நீ. ஓகே, நாங்கள் நயன்தாராவோட கிளம்புறோம். ஏய் ஹாய் சொல்லிரு அவங்க எல்லாருக்கும். பாத்தீங்களா கூலர்ஸ் எடுத்துட்டாங்க. ஏங்க ஒரே ஒரு டைம் ப்ளீஸ். போடு, டைம் ஆச்சு. டக்கு போடுவா. ஒரு டைம் மட்டும் போட்டு காமிச்சுறேன் உங்களுக்கு. ரைட்டா திரும்ப அப்படியே. இந்த அம்மா தாண்டா அந்த வீட்டுக்கு மெயின். டெல்லியில போய் படிச்சிட்டு வருது. ஓ மை காட். எடிட் ரைட்டா ஒரு க்ளோஸ் அப்ல ஒரு ஸ்மைல் ஸ்லோமோ போடு. என் தங்கச்சியை போய் பார்த்துட்டு சொல்றேன். இங்க இருந்தவர் குடுகுடுன்னு மேலே ஓடி போயிட்டு என் தங்கச்சியை வந்து கூப்பிட போயிருக்காரு. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு டிரைவிங் வாரங்களாக போயிட்டுருக்கு. இப்போ தான் மேடம் ஒரு டெஸ்ட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. அடுத்து வந்து இப்போது ஆமாங்க, என்னோட டெஸ்ட்ல வந்துட்டு நான் ஃபெயில் ஆயிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அப்டேட் பேசுறேன். ஆமா, நான் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்துட்டு நல்லா தான் ட்ரைவ் பண்ணேன். பட் ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா வந்து பிரேக் பண்ணிட்டேன். பிரேக் எப்படிடா போறது? ஓம் பிரேக் நான் வாய்ஸ்க்கு கமுக்கு வேணி. அப்போ அதுக்கு ஆமா, அந்த டைம்ல எனக்கு பக்கத்துல இருந்த இன்ஸ்ட்ரக்டர் அவருமே வந்துட்டு பிரேக் பண்ணிட்டாரு. அதனால அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலே மேக்ஸிமம் வந்து இதுதான் ஃபெயில் தான், அவுட் ஆயிருவீங்க. அந்த கோட்டுக்கு அப்புறம் போனா அவுட் அப்படின்ற மாதிரி அவுட். ஸோ அதனால வந்துட்டு எஸ், உனக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் வேணுமான்னு சொல்லி கொஞ்சம் சரி ஓகே அனுப்பிச்சு விட்டுட்டாங்க. ஒரு 4 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. ஸோ அந்த மாதிரி வந்து இன்டர்னல் டெஸ்ட்டுக்கான அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் ஃபெயில். பட் ஸ்டில் வி ஹாவ் ஹோப். நமக்கு அந்த 1000 ரூபா கன்ஃபார்ம் கிடச்சிரும். யாரும் கவலைப்பட வேணாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோனி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆர்டிஏ பார்க்கிங்கில் இருக்காங்க அவங்க. போன வாரம் வந்து சூப்பராக அற்புதமான பார்க்கிங்டா. கராஜ் மட்டும்தான் இருக்குது. அதாவது கராஜ் பார்க்கிங்னு ஒன்று இருக்குது. துபாயில் யூஏயில் இருக்கவங்களுக்கு தெரியும். 4 கிளியர் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு பார்க்கிங் பெண்டிங் இருக்கு. ஸோ அந்த பார்க்கிங் வந்து சூப்பராக பார்க் பண்ணிட்டு பாஸ்ன்னு நினைக்கிற டைம்ல வந்து ரைட் எடுத்து சுத்தி வரணும். மேடம் வந்து பார்க்கிங் போட்ட உடனே வண்டி எடுத்துட்டு வந்து லெஃப்ட் எடுத்துட்டு வந்துட்டாங்க. இன்ஸ்ட்ரக்டர் வெளியே வந்துட்டு இவ்வளோ நல்லா பாஸ் பண்ணிட்டு மேடம் ராங் ரூட்ல வந்துட்டாங்க சார் ஜி அப்படின்னா. ஸோ டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்கு தான் மோனியை கூப்பிட்டு போய் அந்த ஆர்டிஏல ஒரு பார்க்கிங் இருக்கா அதை முடிக்கிறோம். அப்படியே கூட்டு போய் நெக்க பிரியாணி அடிக்கிறோம். பிகாஸ் இன்னைக்கு சண்டே. அது முடிச்சுட்டு இந்த நல்லா பார்த்துக்கோங்க. ஹேர் எப்படி இருக்கா, இந்த வீடியோட எண்ட்ல எப்படி இருக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஆமா. ஸோ நம்ம வந்து தமிழ் இந்துவா வந்து வடக்கு இந்துவா பார்க்க போறோம். கரெக்டா? ஏய் அங்க பாரு, எல்லா பெண்களும் வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெரியுதா, கையில குப்பையோடு நிக்கிறேன் என் தங்கச்சிக்காரி. இப்போ இவ்வளவு அதே மாதிரி குப்பையில தான் வந்தான். பார்க்க தான் வந்து ஏய் மோனிஸ் என்ன கையில குப்பை கிளாமர் அப்பிள் சேம் அப்பிள். ஹே மோனிசு. ஹாய் மோனிஸ். நீ இப்பதான் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனதை பத்தி நாங்க டீடைலா பேசுறோம். நானே மனசு கஷ்டம். பாத்தீங்களா எப்படி வந்திருக்காங்க. இன்னைக்கு என்ன கோலம் பண்ண போறேன்னு தெரியல. இன்னைக்கு பாஸ் ஆயிருவேன் மோனிஸ். ஏன் இந்த ஹேர் இப்படி ஆயிடுச்சுன்னு தெரியல. ஏய் யார் அது? பாத்தியா இல்லையா? யார் அது? மாப்பிள்ள என்ன சொன்னாருன்னா, அந்த என்ன படம் வந்து ஆதவன்ல வர நயன்தாரா கெட்டப்ல இருக்காங்கன்னாரு. நீ பக்கத்துல ஒரு ஆண்டி, அந்த ஆண்டி இல்லடி நயன்தாரா. எங்க திரும்புங்க தெரிய மாட்டேங்குது. சரியா
இன்னும் வேர்த்து இருக்கு. ஒரு பெண் இன்னொரு பெண்ணை வாவென்று சொன்னால், ஆனால் இங்க லைட்டா வெள்ள முடி இருக்கு. ஏய் ஆமாப்பா, வெள்ள முடி வந்துச்சு. இவங்க எல்லாம் வந்து இங்க பிறக்க வேண்டிய ஆளே இல்லைங்க. ஆமா, இவ வந்து சுவிட்சர்லாந்து, அவ வந்து யூகே. காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு வந்து வெளியே கிரவுண்ட்ல நின்னு பாருங்க. இந்த சூடு, ஊரோட சூடு எப்படி இருக்குன்னு. சோ பாய்ஸ் யாரெல்லாம் யூஏல வந்து வெளியே அக்கா வந்தது வந்து மேக்கப் பண்ணி தாங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மாப்பிள்ளை கேளு ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைய பயணம் மோனி பாஸ் ஆயிருவீங்களா? டெய்லி நீயே லெஃப்ட் எடுப்ப, நீயே ஜாலியா லெஃப்ட் எடுப்ப சொல்லி அதையும் சொல்லி குத்தி காட்டினே. நம்ம இன்னைக்கு வந்து லைவ் காட்டுறோம். மோனி மோனி நீ ஓட்டுறத எவ்வளவு அழகா ஓட்டுவேன்றது. எவ்வளவு ஜாலியா ரைட் எடுத்த மோனி. இந்தியால எடுத்த பாத்தீங்களா? மோனி இந்தியால நம்ம தான் கிங் தெரியும்ல. நீதானே கிங். கண்ணாடி கழட்டி செல்லும். எனக்கு லேசர் பண்ணணும். கண்டிப்பா பண்ணிடலாம் நம்ம. சரியா? நம்ம லேசர் பயணம்னு இதுக்காகவே இந்தியால போறோம். கவலை வேண்டாம், மாத்திரலாம் எல்லாத்தையும் இங்க இருந்து. இவங்க கிட்ட எங்க கார்டெல்லாம் கொடுத்து வச்சுட்டு இப்ப எப்படி தெரியுமா மிரட்டுறாங்க? எங்கேயாவது வெளியே போகணும்னா எந்த கார்டு அடிக்க? ஆரஞ்சு கார்டா? மாப்பிள்ளை என்ன லவ் பண்றாரு, பிளாக் மேட்சிங்ல வந்திருக்காரு என் கூட. எப்படி Black clip எடுத்துன்னு சொன்னா பீச் கிளிப் எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ இது நாங்க பீச் போகும்போது தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். என்கிட்ட இருக்கு Black clip. கிளிப்புக்கு பீச் கிளிப், பாத் கிளிப். நம்ம அண்ணி ஒரு பேக் வச்சிருக்கேன்ல, அதுல எல்லாமே இருக்கும் தான். 2 hours later. டெஸ்ட் என்னாச்சு மோனிஷா? தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி. சோகமா நாங்க வந்திருக்க இடம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு அம்மன் மேஸ். சோகமா இருந்தாலும் சந்தோஷமா இருந்தாலும் பிரியாணி சாப்பிட்டா சரி. சாப்பிட்டு கட் பண்ணி ஓபன் பண்ணா எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா மோனிஷே ஸ்லோ மோஷன்ல திரும்புங்க. மோனிஷ் வீட்ல அக்கா இன்னொரு ரவுண்டு மேக்கப் பண்றத பார்த்தா என்னன்னு தெரியுதா? பேட்ச் ஒர்க்கா. ஞாயிற்றுக்கிழமை காலையில கிரிக்கெட்டு, மதியம் சூடா சீரக சம்பா மட்டன் பிரியாணி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கதகதப்பான ஒரு போர்வை போத்தி சுமார் 2 மணி நேரம் காதுல பொண்டாட்டியோட கொரட்டை. இதை விட என்ன வேணும் வாழ்க்கையில சொல்லுங்க? மூஞ்செல்லாம் வீங்கிருக்கு அவளுக்கு. இவ்வளவுதான் இல்லாம கண்ணு முடிச்சா கியூட்டான தங்கச்சி. வாவ், போட்டாக்ஸ் பண்ணதும் பண்ண என் தங்கச்சியோட அடையாளமே தெரியல. எங்கடா கத்துக்கிட்டீங்க இந்த ஆக்டிங்? அக்கா ஒரே ஒரு டைம் திரும்புங்கக்கா ப்ளீஸ்க்கா. இந்த லைட் வந்து எனக்கு செட் ஆகாது. ஏன்? கொஞ்சம் கிறுகிறுன்னு இருக்கு எனக்கு. அது தூங்குனது 2 மணி நேரம். அக்கா லைட்டு கிறுகிறுன்னு இல்லை அக்கா, நீங்க இன்னும் தெரியலைங்கக்கா. வாழ்க்கையில் வந்து ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறது வழக்கங்க. நானுமே நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இவர் எதையும் ரெக்கார்ட் பண்ண மாட்டார். கேலரி எடுத்து பாருங்க, ஒண்ணு கூட இருக்காது. ஆனா கியூட் மொமெண்ட்ஸ் பண்றது அதெல்லாம் எதையுமே எடுக்க இருக்கே. உன்னோட கியூட் மொமெண்ட்ஸ் தான் ஒன்னு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. ஏங்க தேவையே இல்லாத ஒன்னு எடுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. 2 கியூட் மொமெண்ட்ஸ் காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் இத காட்டுங்க, இன்னொன்னு காட்டுங்க. சரி, இப்போ பாத்தீங்கன்னா அது படி போவா. என்ன சேவ் என்ன சேவ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. மோனி கொரட்டை அப்படின்னு ஒன்னு சேவ் பண்ணிருக்காரு. ஆன் பண்ணு. என்னது நிறைய இன்னைக்கு ஒரு மாதிரி ஊளையிடுது. அது ஊளை இல்ல, ஏப்பம். நிறைய ஃபுல்லா சாப்பிட்டுச்சுன்னா இந்த மாதிரி தான் ஏப்பம் விடும். இவ்ளோ இப்படியா நான் பண்றேன்? நீ கூட வாழ்ற பாவம். இந்த பேப்பர்ல எழுதி தரேன். ப்ளீஸ் டேக் இட். சோ இந்த மாதிரி இவ்வளவு ஸ்பெஷல் மூமெண்ட்டுங்க. சூப்பருங்க. இன்னொன்னு என்னங்க, கார்ல நல்லா சவுண்டா பாட்டு வச்சுட்டு ஜாலியா போனோம். நம்ம போனல கடைசி அவங்க அண்ணன் கூட பாட்டே பண்ண மாட்டா கார்ல. எது சொன்னேன்? இறக்குவோம் மாத்துவோம்.
அதுல ஆஃப் பண்ணிட்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆகாவளி ஈகாவளி சொன்ன மாதிரி இருந்துச்சு. சொல்லியா எப்படி இப்படியா கேமராமேன் ஒன்று கேமராமேன் ஒன்று பேச முடியும். இல்ல சத்தியமா அண்ணன் ஒரு ஆகாவளி ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் சொல்லவே ஏன் சத்தியம் பண்ணு. ஆனா அவனும் சதி தூக்கிட்டு வந்துருவான். பாத்தீங்களா பாட்டு போட மாட்டேன் தான் நான் சொன்னேன். சரி இந்த ஆகாவளிங்க வார்த்தை யூஸ் பண்ணியா இல்லையா? இல்ல யூஸ் பண்ணல. சரி ஏன் சத்தியம் பண்ணு. பண்ணிருக்கா அந்த கிளி கிழிச்சாங்க. என்னத்தான் செஞ்சு போட்டோம் அப்படின்னு ரீல் அனுப்பிச்சு அண்ணனுக்கு. அவர்கிட்ட போய் ஆகாவலின்னு இருக்கு. யாரு சிவாஜி உங்க போன்ல எதுக்கு என்னோடதெல்லாம் இருக்கு? யாரா அவன்? நம்ம மூஞ்சி அப்படி இருக்கு. குழந்தை கடத்துறவன் மாதிரி இருக்கான். எங்க எங்க பாவ பொண்ணுல 4 போட்டோ தான் இருக்கும் சேர்ந்தாப்புல. Oh my god. நீங்க வந்து உங்க போன் வேணாம். யாரும் லாக்ல வைங்க தயவு. லாக்ல வைங்க. லாக்ல யாரும் எடுக்க மாட்டாங்க. ப்ளீஸ். ஓகே. இவரு ஆடின வீடியோ பாருங்க. இது மீம் மெட்டீரியல் மாதிரி இருக்குங்க. வீடியோலாம் இருக்கும். நான் ஆடின வீடியோவா? அப்ப தீபாவளி அன்னைக்கு போட்டு காட்டுனது அத ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு அவரு. God, இது நானாடி? அங்க பாரு நான் அட்டா பாக்ஸ் மாதிரி ஆடிட்டு இருக்கேன். எங்க அம்மா பின்னாடி இந்து வந்தது காட்டலாம் இதெல்லாம் அப்படின்னு. உங்க போன்ல எதுவுமே வச்சுக்க மாட்டேன்ட்டு முக்கியமான மெயின் மூமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஜெயில் கிட்ட இருக்கு. வாங்க எல்லாத்தையும் பாப்போம். இது யாரு இது ஆடிட்டு இருக்குது? கார்த்தி மாமா. இங்க பாரு நான் லூசு மாதிரி ஆடிட்டு இருக்கேன். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஹாய் வர்ஷ். ஹாய் வர்ஷோ, எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து இங்கே வந்து பார்க்க வந்தது வேற, ஆனால் பேசிட்டு இருக்கிறது வேற. பார்லர் சர்வீஸ் பற்றி பேசிட்டு இருக்காங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. பாய் பாய். நன்றி வணக்கமா. பாய் பாய். இவன் வடிவேலுக்கு இவரு நாசர் சொல்றாரு. கிளம்பிட்டான்டா. ரொம்ப சந்தோஷம்டா. அப்படி இருக்கு. அப்படிலாம் இல்லைல்ல. பாய். அது என்னென்ன சொல்றீங்க அப்படின்னு. அது ஏன் அப்படி நீ வா, நீ கிளம்பா, நீ வா. டாடா பாய் பாய். யார் கேமரா எடுத்தாலும் வாக்குமூலம் கொடுத்துற வேண்டியது ஏங்க?